ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்ஸில் போட்டே நம்ம வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் ப்ரோக்ராம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்குலேஷன்றது முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், நம்மளுடைய பாடி இதில் வந்து எனர்ஜி பாத்வேஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ எப்படி நம்ம வந்து ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ்னு சொல்லுவோம், இப்போ எனர்ஜி பாத்வேஸ்னால் இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல மெரிடியன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போயிருக்கிறவங்க அதெல்லாம் வந்து பார்த்துருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். மெரிடியன்ஸ், லங் மெரிடியன், கால் பிளடர் மெரிடியன் அப்படின்னு சொல்லி வேரியஸ் மெரிடியன்ஸ் வந்து நம்ம சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் எனர்ஜி பாத்வேஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறது. ஏன்னா இப்போ இந்த எனர்ஜி பாத்வேஸில் எந்த பிளாக்கேஜஸ் இருந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெரிடியனோடைய ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மெரிடியனுடைய ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா அடுத்த மெரிடியனும் அது அஃபெக்ட் ஆகும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபிசிக்கல் பாடியில் ஏதாவது ஒரு ப்ரெயின் சிம்டம்ஸாவோ இல்லை வந்து கரெக்டான ஒரு இதில் இல்லாத மாதிரியோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அது காட்ட ஆரம்பிக்கும். அதே இந்த